ஏடா அந்த வட போற லேட்டா வேற என்ன கேட்க மாட்டியா? காலையில உன் பொண்டாட்டி சண்டையானா? என்ன சண்டையானா? பையா நமஸ்தே பையா. வீட்டுல ஏதாவது ரேஷன் அரிசி பழைய துணி இருக்கா பையா? கைகள் நல்லா தானே இருக்கு. வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதானே? வேலை யாரும் தர மாட்டேங்காங்க. வேலையை தர மாட்டேங்கிறாங்களா? அம்மா நீங்களே எந்த ஊரா? பீகார் பையா. பீகார்? ஆமா பையா. எங்க தங்கி இருக்கீங்க? நான் ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கியிருக்கேன் பையா. அண்ணன் பஸ் ஸ்டாண்ட்ல தங்கியிருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அங்கங்க தங்கியிருக்காங்க பையா. வேலை கொடுத்தா செய்வீங்களா? செய்வோம் பையா. சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நான் 50 ரூபா எதிர்பார்க்கிறேன் பையா. அண்ணனுக்கு 25 ரூபா கொடுத்தா போதும். நம்ம ஆளுங்க எல்லாம் 15 ரூபாய்க்கு வேலை செய்ய ரெடியா இருக்காங்க பையா. இந்த பழைய துணி அந்த சக்கரை அரிசில இருக்குல்ல அதை எடுத்து உங்களுக்கு கொடு. பையா ஒரு ஹோட்டல்ல ஒரு பழக்க தோசை பையா. நமக்கு ஹோட்டல் ஒண்ணு டீ கடை ஒண்ணு இருக்கு. சரிங்க பையா. நீ ஹோட்டல் பாத்துக்க, நீ டீ கடை பாத்துக்க. என்ன பையா டீசென்ட்டா பாத்துக்கறேன். ஆமா வாங்கிக்க. சரியா? வரேன் பையா. பாத்து போயிட்டு வா. பையா பாத்து போயிட்டு வாடா. கிரெடிட்டே ஆக மாட்டேங்குது. छोटा भाई டீனர்ல ஒன் பிளாட் உன் பேர்ல எழுதி போட்டுக்கோ. நீ உங்க பேர் மட்டும் இல்ல உங்க பேரும் எழுதுறேன். வச்சு தாங்க முடியல. ரேஷன் அரிசி பழைய வேஸ்ட் பழைய பட்டு துண்டு இருந்தா குடுத்தீங்கன்னா அப்படி உடுத்திக்கிட்டு சோத்தாக்கி சாப்பிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிடுவையா. ஏதாச்சும் உதவி பண்ணுங்கய்யா, உதவி பண்ணுங்க. மேன் பாக்க தமிழ்கார் மாதிரி இருக்கு. இப்படி கையேந்திரே உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமாத்தான் இருக்குது. என்ன பண்றது? வச்சு தாங்க முடியல. ரோட்ல வச்சுட்டு நாடு அடிச்சிருக்கீங்க. இது என்னோட இடம். நார அடிச்சானா நொர அடிச்சானா உனக்கு என்ன? ஓகே அதுக்கு அடுத்தா ஐயா வச்சு பட்டு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போயிரு. ஐயா ப்ளீஸ் பையா. ஆமையா கொடுங்க. ஏய் क्या भैया डोंट टच. போடா தள்ளி போடா. ஏன்டா எங்க தமிழ்நாட்டுல வந்து இருந்துட்டு வடக்கங்கிற பேர்ல இருக்கிற வடையில சுருட்டி தின்னுபுட்டு அது இல்லாம வேலையை பிடிக்க தீக்கிறீங்க. எங்களை ஏதாச்சும் பண்ணணும்டா. मारो इसको. मारो मारो मारो. ஏய் பையா இனிமே இந்த ஸ்ட்ரீட்ல உங்களை பார்க்க கூடாது. இது தாயாரா நம்பால வச்சா அதிகமா சம்பளங்கிறானே. வெளிநாட்டுல அவன் கொண்டாந்து வேலைக்கு வச்சா அவன் இப்ப வச்சான உனக்கு ஆப்பு. உனக்கு இதுவும் தேவை இல்லவும் தேவை. மக்களே பாத்தீங்கல்ல, உஷாரா இருங்க. எப்படி பண்றானுங்க, கவனம் தேவை.